தாண்டி அரண்மனை காவலாளி பூபதி. ஆமாண்டி என்ன ஒயின் சாப்பாடு உட்கார வச்சுட்டாண்டி. இந்த பாட்டிலு கிளாஸ் வாட்டர் கேன பொறுக்க வச்சுட்டாண்டி. நம்ம தாய் கிராமத்துல திருவிழா நடக்குது. பாட்டில ஒண்ணு கிடக்குது தோத்துக்கால போய் தானே தான் விட்டு போடாடி ஆட்டோவுல. நான் வீட்டு பின்னால போய் பாட்டில் எடுக்கலான்னு போனா எல்லாம் நாய் பின்னால ஓடி வருது கடிக்கிறதுக்கு வந்து 5 மூட்டை பாட்டில் சேர்த்து வச்சுக்கிட்டு அந்த ரோட்டு வருமா. பின்னால குப்பியாண்ட போய் இந்த பீர் பாட்டில் எடுத்து போய் தான் பீல கைய வச்சுட்டு அந்த பணமா தோற யார பேர் வச்சுக்கிறாங்க. அங்கே தண்ணிக்குதுன்னா கை தைவா பக்கத்துலயே குப்பை ஒண்ணு இருந்துச்சு. அந்த குப்பையில துவச்சுக்கு வந்துட்டு அதுதான் கேள்வி அடி நக்கிறதுக்கு 5 மூட்டை பாட்டில் சேர்த்து வச்சுக்கிறேன். 5 மூட்டை பாட்டில் சேர்த்து வச்சு எங்க வர போறீங்க? எத்தனை போய் நானும் பூபதிய காய்லாங்கல்ல போட்டு சரக்கு அடிப்போம். சரக்கு அடிப்போம் நாங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் செய்யாறு பையன் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
என்ன பயந்துக்காச்சு ஆகிட்டாண்டி. அரண்மனை காவலாளி பூபதி. பூபதியா? ஆமாண்டி. என்ன பண்ணிட்டானா உன்னை? என்ன ஒயின் சாப்பாடு உட்கார வச்சுட்டாண்டி. ஏன்டி அங்க உட்கார வச்சுட்டா? இந்த பாட்டிலு கிளாஸ் வாட்டர் கேன பொறுக்க வச்சாண்டி. அப்படியா? நம்ம தாய் கிராமத்துல திருவிழா நடக்குது. திருவிழா நடக்குது. பாட்டில ஒண்ணு கிடக்குது தோத்துக்கல்ல. அப்படியேடி. அவனை போய் தானே ஏதாண்டு விட்டு போட்டாண்டி ஆட்டோவுல. அப்படியா? நான் வீட்டு பின்னால போய் பாட்டில் எடுக்கலான்னு போனா எல்லா நாயும் பின்னால ஓடியாச்சு. ஏண்டி ஓடி வருது? கடிக்கிறதுக்கு வந்து ஆகுது பைத்து காட்சி போய் கடிக்க முடிச்ச சந்தோஷம். 5 மூட்டை பாட்டில் சேர்த்து வச்சுக்கிட்டு அந்த ரோட்டு வருமா? ஏண்டி அகிலாண்டா? ஓ. அதெல்லாம் பிள்ளை இருக்கட்டும். ஏய். நீ வந்த உடனே ஒரே துண்ணாடு வீசுதே. வேணா தடுவி எங்கடி போய் வர? பின்னால அந்த குப்பியாண்ட போய் இந்த பீர் பாட்டில் எடுத்து போய் தான் பீல கைய வச்சுடி. பீல கைய வச்சுடி. ஏண்டி? அந்த பணமாத்து ஓர யார பேர் வச்சுக்கிறாங்க. தண்ணி வந்து கழுவியா இல்லையா? அங்கே எங்க தண்ணிக்குது நான் கை தைவா. பக்கத்துலயே குப்பை ஒண்ணு இருந்துச்சு. அந்த குப்பையில துவச்சுக்கிட்டு வந்துட்டு அதுதான் கேள்வி அடி நக்கிறதுக்கு. ஏண்டி அகிலாண்டா? எத்தனை பக்கெட் வச்சுக்கிறீங்க? 5 மூட்டை பாட்டில் சேர்த்து வச்சுக்கிறேன். 5 மூட்டை பாட்டில் சேர்த்து வச்சு எங்க வர போறீங்க? எத்தனை போய் நானும் பூபதிய காய்லாங்கல்ல போட்டு சரக்கு அடிப்போம். என்னது? சரக்கு அடிப்போம் நாங்க. ஐயா 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 சீ. ஏன்? எப்படி குடிக்கிறீங்க? நாத்தத்தை சாருங்க. கிட்ட நிக்க முடியல. ஒரே நாத்து அடிக்குது பொண்ணு. நீ சொல்ற அந்த வார்த்தை இப்போ உன் கை பேக்கில் 2 ஓல்டு மங்கு குவார்டர் பாத்துறேன். யாருக்குமா அது? போயிட்டு வச்சு பிளாக்ல வாங்கினா 220 ஆகுதுன்னு வரும்போதே வாங்கிட்டியா? அது யாரு அவன்? அது என் தம்பி கிடையாது. உன் தம்பி தடுசுக்கா. உன் கதையை பிறகு பேசுறேன். குடிக்கிறவங்களை கேவலமா பேசாதே. ஏடி பேசக்கூடாது? குடிக்கிறவங்க என்னைக்கு குபேர சம்பத்து. குபேர சம்பத்து அது எப்படி? குடிக்கிற ஊட்டான போய் பாரு. நைட்டு 1 மணி வரைக்கும் குடும்பம் கலகலன்னு இருக்கும். கலகலகலன்னு இருக்கும். சொல்றேன் எப்படி இருக்கும்? உண்டா ஒரு ஊட்டான பறக்கும். அண்ணன் கூட ஒரு ஊட்டான பறக்கும். ஒரு வீட்டாக பறக்கும். அவன் மொண்டாட்டி தலைவரி கோத்துல ஒரு சந்து ஓடும். அவங்க குழந்தை குட்டிங்க ஒரு சந்து ஓடும். ஒரு சந்து ஓடுவாங்க. அவன் ஒரு தடி எடுத்துக்கணும். அவன் ஒரு தெரு ஓடுவான். அவனும் தூங்க மாட்டான். ஊர்ல இருக்கிற ஒளியும் தூங்க விட மாட்டான். குடிக்கிற ஊடு என்னைக்கு குபேர சம்பத்து. அது குட்டு சோறு மாரி கிடக்கும். அவன் துண்டறது தெரியாது. அவன் தூங்கறது தெரியாது. அவன் வேலைக்கு போறது தெரியாது. அவன் வர்றது தெரியாது. குடிக்கிறவங்களை கேவலமா பேசாதே. அதுல நீ பேசக்கூடாது. ஆமாடி. உன் கதை இப்ப சொல்றடி. உன் கதை சொல்றேன். இப்போ தை மாச கண்ணு போங்களே தென்னாங்கூர் வந்தவாசி பக்கத்துல சொல்லுவேன் சொல்லுவேன். நான் சொல்றேன்டி. ஏமா தை மாசம் கண்ணு பொங்கல் அன்னைக்கு வந்தவாசி பக்கத்துல தென்னாங்கூர் நாடகம் வாத்தியார் பண்ணி வேலூர் எபிசி போயிருப்பா. டைமோட பஸ் ஏறி ஊரை வந்து சேருங்கன்னு வாத்தியார் போன் பண்ணிட்டாரு. சொன்ன உடனே நான் ஆர்மி புது பஸ் ஸ்டாண்ட்ல வந்து உட்காந்துக்கிறேன். இவன் ஊரு ஆரணி பக்கத்துல சைதாப்பேட்டை ஆத்துவாமரி டவுன் பஸ்ல வந்து இவன் இறங்கினா பேக்கை தண்ணி வச்சுட்டு பஸ் வந்தா சீட்டு புடி. நான் போய் ஏர் பின் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன். ஆமாமா பேன்சி ஸ்டோர்ல தான் ஏர் பின் விற்கிறாங்க. அங்க போறேன்னு சொன்னாமா. ஆனில பூ கடையில நீட்டா அங்க ஒரு சந்து ஒண்ணு போதுமா. அந்த சந்துக்கு பின்னால ஒயின் ஷாப். இவன் போய்க்கிறான். 2 குவார்டர் வாங்கிக்கிறாமா. சரக்கு அடிக்கும். இவன் தான். இவன் நல்லவன மட்டும் நினைக்காத. தேனு ஒழுவ பேசி தெருக்கோடி வரைக்கும் வழி காட்டுற வைவோம். இவன் கிட்ட எதனா ஒரு ரகசியம் சொல்லிட்டுன்னு வச்சுக்கா. அந்த காத்துல ஜோனு மழை பெஞ்சா கூட மொத்த கவுத்துக்கு போய் 9 வீட்டுல சொல்லிட்டு வந்தா படுப்பாங்களாம். அதுல சேர்த்துக்குவாங்க. இப்படி சொல்லிட்டு ஏமான்னு கேட்டீன்னு வச்சுக்கா. வா போய் புலா கோயில் அந்த கருப்பு நாய்க்கலான்னு கூப்பிடுவாங்க. புலா கோயில். ஆமா பெரியவங்க எல்லாம் ஆண்டு அனுபவிச்சுதாமா சொல்லிக்கிறாங்க. பெட்டிக்கிற மாமா பெரியவங்க ஆண்டு அனுபவிச்சுதான் சொல்லிக்கிறாங்க. ஆமா பூந்த ஊடும் அமீனா பூந்த ஊடும் உருப்பிடாதுன்னு என் ஜக்காத்திவா ஆமக்காளி சக்காளி ஏக வாத்தாலும் பண்ணும். இவன் யாரு? ஆமக்காளி சக்காளி தீவம். என் ஜக்காத்திவ கல்யாணம் பண்ணிக்கிற மாமியா வீட்டுக்கு போனான்னு வச்சுக்கோ. எப்படி சேமமா இருக்கும். இவன் வலது காலை எடுத்து வச்சான்னு வச்சுக்கோ. மாமியா நடு வீட்டுல தூரத்துல தொங்கின்னு இருப்பான். அது போடி என் ஜக்கால் தீவ சிரிக்கிறா பந்து பச்சை சிரிப்பு
இந்த பச்சை செருப்பு சிரிக்காது என் சக்காத்தி அகிலாண்டோ இவன் போனாமா 2 குவார்டர் வாங்கினா ஒரு குவார்டர் அங்கேயே குடிச்சுட்டான் அங்கே குடிச்சிட்டா ஒரு குவார்டர் வாங்கி போண்டாவளை கழிச்சு அது போண்டா இல்ல பவன்டாடி அது போண்டாவோ பவுண்டாவோ அதுவும் கருப்பா தான் இருக்குது அந்த ஓல்டு மங்கும் கருப்பா தான் இருக்குது இவன் கலந்து எடுத்து வந்துக்கிறாமா எனக்கு தெரியாது ஏமா ஆகாரம் திருமணி தாண்டி வருது பஸ் ஏமா இவன் என் பக்கத்துல வந்து உக்காந்தா பாரு நீ போய் சேர்ல உட்காரு ஏமா ஆகார திருமணி தாண்டி வருது பஸ் இவன் என் பக்கத்துல உக்காந்தால சும்மா உக்காந்து வந்தாலா சும்மா உட்காருவா பேக்ல இருந்து எட்டா அந்த ஜூஸ் கைட் நான் மூடிய ஒரு 3 குடிச்சுக்கணும் வர ஜூஸ் நினைச்சு குடிச்சுன்னு வராவோ ஒரு 5 வயசு குழந்தை இருக்குமா பஸ்ல ஒண்ணு கூட என் கண்ணுக்கே தெரியல ஒரு 5 வயசு குழந்தை இருக்கும் பஸ்ல எனக்கு ஜூஸ் ஓடணும் அடம் முடிக்குது அந்த குழந்தைக்கு இல்லாத இப்படி குடிச்சுக்கணும் வர்றாளே இவளுக்கு மனசாட்சி கிடையாதா இவன் மச்சவளா இவன் குண்டி தைக்கிற மச்சவளா அப்படின்னு அந்த ஜூஸ் குடிங்க அந்த குழந்தை கிட்ட கொடுத்துட்டேன் குழந்தைய அந்த வாங்கி ஜூஸ் நினைச்சு மொத்தம் குடிச்சு கொஞ்ச நேரம் மொத்தம் குழந்தை மயக்கமாயி போச்சு பெத்தவங்க சும்மா இருப்பாங்களா இவனுங்க புள்ள பிடிக்கிறவனுங்க என் குழந்தை என்னவா கொடுத்தோம் மயக்கிட்டாங்க தொகைற மாதிரி பண்ணா அப்படின்னு என்ன சொல்லிட்டாங்கம்மா பஸ்ல இருக்கிறவங்களாம் எட்டி ஓடிக்கிறாமா வச்சுதான் விட்டாங்களா இதுன்னு வந்து விட்டாங்கம்மா வந்த வச்சு போலீஸ் விட்டுட்டாங்க இன்ஸ்பெக்டர் வந்தாரு யாருப்பா இவங்க 2 பேரும் உட்காந்துக்கிறாங்கன்னு கான்ஸ்டபிள விசாரிச்சாங்க கான்ஸ்டபிள் போன உடனே சார் இவங்க புள்ள பிடிக்கிறவங்க சார் குழந்தைய நவ குத்து மயக்கி கடத்தத்துக்கு பார்த்தாங்க சார் கையும் களமா அகப்பட்டாங்க சார் இவங்க 2 பேர் தாக்குறாங்க சார் கான்ஸ்டபிள் சொல்லிட்டாரு இன்ஸ்பெக்டர் என்னண்ட வந்தாரு நீங்க மொத்தம் எத்தனை பேர் கிளம்பி வந்துக்கிறீங்கன்னு கேட்டாங்க கம்பெனியில் தான் கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் நாங்க மொத்தம் 16 பேர் இருக்கிறோம் சார் ஏண்டா நீங்க 2 பேர் இருக்கிறீங்களே மிச்சம் 14 பேர் எங்கடா இருக்கிறாங்கன்னு கேட்டாங்க நான் சும்மா இருந்தேனா சார் திண்டிவனம் புது பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துக்கிறாங்க சார் திண்டிவனம் போற ரூட்ல ஜீப்ல உட்காரு ஆளை காட்டுனாரு ஜீப்ல உட்காந்து போனா பெட்டிக்காரு மிருதங்காரு தாளக்காரு பெண் நடக்காரு கதாநாயகர் எல்லாரும் கும்பலா உட்காந்துக்கிறாங்க என்னடி பெட்டிக்காரு மிருதங்காரு தாளக்காரல கும்பலா உட்கார்ந்து இருக்காங்க சொன்னேன் அனைவரும் உட்காந்துக்கிறாங்க இவங்க தான் சரி எங்க ஆளுங்க இவங்க தான் எங்க ஆளுக்கு சொல்லிட்டேன் அவங்க கிட்ட ஓ ஆட்டக்காரு மாரி பெட்டி மிருதங்கள்லாம் எடுத்தாந்து குழந்தைங்களை கடத்துறீங்களா குழந்தைங்க கடத்துறீங்களா நல்ல திட்டம்டா உங்களுக்கு ஏறுங்கடா மொத்த பேரும் ஜீப்ல ஏத்தியாந்து வந்த வச்சு போய் ஸ்டேஷன்ல உட்கார வச்சுட்டாங்க குழந்தைக்கு ஜூஸ் கொடுத்தவன் யார் நான் தான் சார் கொடுத்தேன் அகிலாண்டோ எதனா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் சார் கொடுத்தேன் அப்படின்னு ஜோர கை தூக்குறேன் நீ மட்டும் உள்ள வாப்பா மத்தவங்க இங்கே உட்காந்து உள்ள போனேன் நீ உள்ள போன உடனே ராஜ மரியாதை கவனி கவனிச்சிருப்பாங்களே என்ன ராஜ மரியாதை தெரியுமா சன்மான் கொடுத்திருப்பாங்களே இல்ல வெள்ளி கோப்பே கொடுத்தாங்க நல்லா கவனிப்படி என்ன தார தப்புலாம் போலீஸ் ஸ்டேஷன் உள்ளவே இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் லட்டி எடுத்துன்னு வந்து முட்டிக்கு லாடம் காட்டுறாங்கடி என்ன சொல்லி அடிக்கிறாங்கடி ஜூஸ்ல என்னடா கலந்து கொடுத்தோன்னு கேக்குறாரு எனக்கு தெரியாதே சார் நான் ஜூஸ் தான் சார் கொடுத்தேன் அப்படின்னு டாக்டர் ரிப்போர்ட் வராத உங்களை அனுப்ப மாட்டேன் அன்னைக்கு ராத்திரி எங்கம்மா ஆட்டாங்க தை மாத்த கண்ணு பொங்கல் அன்னைக்கு ஆட வேண்டிய ஆட்டத்தை சித்திரை முதவெள்ளிக்கிழமை கங்கை அம்மன் கூழு ஊத்தும் திருவிழாவுக்கு போய் ஆடி கொடுத்துட்டு வந்தோம் தென்னாங்கூரு என் ஜக்காத்தி இவ பேசுறான் நாத்த சரக்கு எப்படி குடிக்கிறீங்க நீ தான் சரக்கு நாத்த அடிக்க கூடாது போண்டா அவனை கலக்கி குடிக்கிறீங்க பாக்குறவங்க கண்ணுக்கு ஜூஸ் குடிக்கிற மாதிரி தெரியுமா அப்படியேடி அதெல்லாம் போகட்டும்டி அது வரைக்கும் என்னடி பண்ணிட்டு இருந்தா இவனுக்கு போதை ஏறி போச்சுடி நல்லா ஜம்ப் ஏறி போச்சு இவன் என்ன பண்ண காம்பவுண்ட்ல இருந்து போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டாங்க பாரு அந்த காம்பவுண்ட்ல சாந்தா பாரு வாய பிறந்துக்கு நடியா அப்படியாடி இவளுக்கு ஒண்ணுமே தெரியாது நான் அடி வாங்கினதெல்லாம் அதெல்லாம் போகட்டும் ஒரு பெண்களாக பிறந்த நாங்க எவ்வளவு அழகா அடக்கூடமா சேலை கட்டிங்கிறான் இதுக்கு நாடி இது அலங்குவானா உனக்கு மாமா எடுத்து கொடுத்தாரு ஆளுக்கு ஒரு சேலை எடுத்து கொடுத்தாரு ஆளுக்கு 500 ரூபாய் கொடுத்துக்கிறாரு எனக்கு ரமேஷ் மாமா என்ன எடுத்து கொடுத்தாரு
இந்த பாவாடியா இந்த ஜெத்த முட்டாத ஜாக்கி தான் முட்டாடி எனக்கு எங்க ரமேஷ் மாமா நைட்டியா நான் போறேன் அவர் எங்க இருப்பாரு நான் இட்டு வருவோம் போய் ஏமா எங்க ரமேஷ் மாமா ஏடி என் மானத்தை வாங்குற அப்படின்னு 150 ரூபாய் கொடுத்தாரு எதுக்கு ஜாக்கி தைச்சு மாட்டிக்க சொல்லி மாட்ட வேண்டியதானே 100 ரூபாய் எடுத்து போய் கட்டிங்க சாப்பிட்டேன் அதுலயுமா சாப்பிட்டேன் 50 ரூபாய் எடுத்து போய் 30 சென்டிமீட்டர் எடுத்து போய் கொடுத்தா டைலர் கிட்ட வாய் முடிடி 30 சென்டிமீட்டர் யாரா ஜாக்கி தைப்பாங்களா நான் போன உடனே டைலர் புடிச்சுங்க எத்த புடிச்சுக்கினா காலை புடிச்சுக்கினேன்டி மாமா எப்படின்னா தைச்சு கொடு மாமான்னு அவங்களும் மாமா தானா ஆமா எல்லாரும் மாமா தான் எல்லாமே மாமா தான் நீ போடி நான் தைச்சு கொடுக்குறேன்னாரு அவன் எப்படி தைச்சான் யாரா தைச்சான்னு தெரியல இது எந்த பக்கம் இஷ்டம் மாட்டினாலும் மாட்ட மாட்டேங்குது எட்ட மாட்டேங்குது அதுக்கு தான் ஜேசிபி மாமாவை கூப்பிட்டு வந்துக்கிறேன் அவங்கள எதுக்கு கூப்பிட்ட அவரு முன்ன தும்பி கை மேல் வச்சில்ல ஆமாடி முன்ன வச்சுன்னு இருக்காருடி அதெல்லாம் மாத்தி விட்டுறாரா மாத்தி விட்டுறாராமா அவன் 1 மணி நேரத்துக்கு 1100 ரூபாய் கேக்குறான் 1100 ரூபாவா வாய முடிடி 1100 ரூபாய் 5 ஜாக்கெட் தைக்கலாமே அவர் என்ன மண்ணாடி நிறைவு போறாரு இப்ப நல்ல நிறைவு வர அவரு நிறைவு வரா அக்கா வந்துக்கிறண்டா டப்பாக்கு நம்ம அனைவரும் ஒன்று சேர்ந்து விட்டோம் இளவரசி அம்மாவை சந்திப்பது வழக்கம் நம்ம பேசக்கூடாது எங்க போறாங்க ரைட் தப்பு இல்ல ஒரு மூத்திர அரண்மனைத்தான் இருப்பேன் இல்லைன்னா மலர் மனம் இல்லைன்னா வந்த மனம் பஸ் ஸ்டாண்ட் பஸ் பொறுத்துனால அம்மா என்கிட்ட பேசவே பேசாதீங்கம்மா அம்மா உங்க தேடி சேத்பட் பஸ் ஸ்டாண்ட் 6 மணிக்கு வந்தம்மா சேத்பட்கா ஆமாம்மா ஏண்டி அம்மா சேத்பட்ல என்ன வேலை உனக்கு அம்மா நீங்க சேத்பட் பஸ் ஸ்டாண்ட்ல தான் இருப்பீங்க அப்பா அழிவு போன வாய்ப்பாயில வைக்கிறேன் நான் இல்ல பூ வைக்கிறேன் அம்மா அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா இல்லம்மா நீ பஸ் ஸ்டாண்ட்ல இருப்பீங்களம்மா அதனால தான்மா ஏய் யாரு அவ அம்மா தினசரி எங்களுக்கு முன்ன வருவீங்க மலர் பாடம் அதுக்காக ஏமா காலமா வரீங்க அப்படி கேட்டா சொல்ல போற பதில் தூங்கி எழுந்திருச்சோடனே விளையாண்டுறேன் ஏண்டி ஒரு நேரத்துல மும்பைல எவ்வளவு ஒரு பேமஸா இருந்தா அகிலாண்டம் என்னடி இந்த மாதிரி இந்த கோலத்துல நிக்கிறேன் அரண்மனை காவலாளி பூபதி என்ன ஏமாத்திட்டாமா என்ன இரும்புறன்னு சொன்னாமா அவன் அழகுல மோசம் போயிட்டுமா நான் என்ன சொல்றேன்னா ஆண்களை நம்புறது ஒண்ணுதான் நம்மளே எழுந்து கிடத்துல போய் விழுது ஒண்ணுதான் பெத்தவங்களுக்கு தெரியாத திருமணம் செய்து வைக்க ஏண்டி காதல் 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 என்று வழியில சுத்தி கொண்டு வெளியே வராம தவித்துக் கொண்டிருக்கிறீங்க அவன் என்ன காதலிக்க மாட்டேன் தான் சொன்ன தேன் ஓய்வு பேசணுமா என்கிட்ட சரி போனது போகட்டும் அல்வா வாங்கி வந்து குத்தா முதல்ல உன்னை குணப்படுத்துறது என்னுடைய வழக்கு ஆகட்டுமா என்னுடைய கையில இருக்குது ஏண்டி சந்தோஷமா ஆடி பாடி கூட இருப்பது வழக்கம் அல்லவா இதுவோ மலர் அல்லவா எவ்வளவு மலர்கள் பூத்துக்கு கொள்கைகள் மிக சிறப்பாக இருக்கிறது மேம் இதுல என்ன மாதிரி தெரியுமா நாம ரோஜா தொட்டோம் மிக சிறப்பாக இருக்கிறது ரோஜா தொட்டோம் பிளாக் ரோஸ் இருக்குது அப்பா பட்டு சிரிக்கிற பல்ல சிரிக்கிற நான் சொல்றேன் ஏய் பின்னாடி சொன்னேன் எங்கேயம்மா புண்ணியத்துல மாத்தா புண்ணியத்துல நோய் நொடியில இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நல்லா இருக்கணும் மாமா கொஞ்ச நாள் மட்டும் கமலஹாசன்ல இருந்து ஒரு பாட்டு அடிப்படை லோப்பரே ஏமா ஏய் லோப்பரே ஏய் ஓ பாடி
வா இன்னும் போயிருக்கிறேன் என்ன பண்ணுறா இதெல்லாம் கனமானம். ஏய், அதான் கனமானம். ஏண்டி அதெல்லாம் என்ன பண்ணுது அதெல்லாம் சாமுண்டி. ஏய், சாமந்திடி அதான் சாமுண்டி. சாமந்தி என்னடி இதெல்லாம் கோந்துடி, கோந்து. அம்மா அதெல்லாம் மேல என்ன பண்ணுமா நடக்குதா? அது மேல இருக்கிறது மலை குரங்குங்கோ. மழை போடுங்க குரங்கு மாட்டுக்கார் பட்டாங்க போய் வெளியே போகுது. போய் வரியா இருந்தாலும் இந்த மலர் வச்சு பார்க்கப்படி என் மனமே மாறி கேட்டால் எல்லாம் சந்தோஷம். உனக்கு இன்னும் தோணலையா? அம்மா பாருங்க பாருங்க பரவசம் பரவசம் சந்தோஷம் அப்படியா? இந்த மனவெஞ்ச பறக்க போகுது இந்த மனமே மாறி தெரியுமா எப்படி தெரியுமா எப்படி
நான் கெடுத்தேன். எனக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லையே. இந்த பாவி பிரிவிலே பிறந்து விட்டேனே. ஏழ்மையான குடும்பத்தை பிறந்து ஞானமணி என்ற பெயரோடு வாழ்ந்து வருகிறேனே. எனக்கு உற்றார் உறவர் யாரும் கிடையாது. நான் ஒரு அனாதைபால் இருக்கிறேனே. எனக்கு கண்ணு தெரியாது. அம்மா, நான் அகிலானுக்கு ஒரு பிரபல நாளைக்கு 1000 கண் படுத்துவது அங்காள ஈஸ்வரியே கங்கையம்மா தாயே, உனக்கு 1000 கண்கள் சொல்வாரம்மா. இந்த பாவிங்க 2 கண்கள் தரக்கூடாது தாயே. அம்மா, நான் எப்படியெல்லாம் வாழலாம் என்று மனக்கோட்டை கட்டி வச்சேன் அம்மா. என் ஆசையெல்லாம் நிறைவேறாத ஆசை ஆகிவிட்டது அம்மா. தாயே, ஆசை வந்து இதுவா மலர்வனம். இந்த மலர்வனத்தில் அழகான மலர்கள் எல்லாம் இருக்கின்றது. மலர்களை பறித்து ஆரமாக பறித்து பூப்பந்தாக உருவாக்கி பூப்பந்து விளையாட்டு நாடகம் பத்தி கேளுங்க, கொச்சி நாட்டில் போய் இடை பத்தி கேளுங்க, எல்லாமே இந்த பூப்பந்த விளையாட்டு விளையாடும் என்றால் ஆளுக்கு ஒரு திசையாக நில்லுங்க. நடுப்புற நில்லு. பூப்பந்த தூக்கி போடுவான். அப்படி இப்படி அங்க சேர்த்து போய் வந்து வித்துதண்டா. இது பறிக்கணும் வேற வேலை பறிக்க. சரிமா பறிக்கியா? அப்பகாத போர் கூட்டுறேன் கம்னர் உனண்ட. ஏய் சட போர் கூட சரியா? நான் போறேனா? ஏய் பையா அவன் மட்டும் தான் பளியா உலகத்துல இல்ல. நான் கூட வர மாட்டேன். என்ன பண்றது? அவன் கூட கட்டி பிடிச்சு பாத்துங்க வரான். அதோட போய் கேளு சொல்ல சொல்ல
அவன் மேல தப்பு கிடையாது. நீ ஒரு பால் தான் நீ 2 பால் மாச்சுமா வந்து பொறுக்குறானா பூ பந்து எனக்குதுன்னே தெரியாதா இல்ல பால் புடிச்சு நான் நல்லா அக்கா தங்கச்சி தான் பிடிப்பா பால் புடிச்சேன் பால் பிடிக்காது கொட்டை பண்ணி போய் ஆனா அப்பலாம் வேணாம் எங்க கை வச்சேன் பாரு. இந்த எந்த பையன் டேய் நீதானே நல்லா போடுறான் தேவடியா. யாரு அவன் ஏய் டேய் எங்க அம்மால எங்களோ கூட சேத போட்டு நாரினா உனக்கு நோகும் எது செஞ்சாலும் உனக்கு வலிக்கும் ஆம்பளை கூட எக்கற பண்ணனாக்க குச்சி கருத்து புரியா கெட்டிமா புரியான்றா. மேல பாத்துங்க வந்து காரணமே அவனுக்கு பாத்துட்டு கிடக்குறியா ஒண்ணுமே தெரியல. இந்த வக்கனுக்கு ஆம்பளை பார்த்தா யாரா பாத்துருவாங்க சொல்லி மெத்த மேல நோட்டு கொடுத்துக்கிறியா எப்படியா ஏன்டா ஆமா ஒரு பந்து பொறுக்கு பக்கெட் நாயே புடிச்சா என்ன இந்த லட்சணத்துல ஒரு 2 பொண்டாட்டி 3 கொண்டாடிடி வீட்ல ஒண்ணு கம்பெனில ஒண்ணு இது நாடகம் 3 பேர் மொத்தம் உங்கள குத்தன பரல் வெளிய வந்துரும். அம்மால கொத்தனா ஒரு பந்து எங்கல போச்சு இல்ல அம்மா கூத்துல கர காத்து வாய் மூடு அடிக்கடி காத்தாச்சுன்னு வர வீட்ல அண்ணம்மா டேய் ஆ உனது போகட்டும் சரிம்மா இந்த பூப்பந்து எங்க போய் விழுந்துச்சு தெரியல சரியா ஆளுக்கு ஒரு திசாக் சென்று பார்க்க வேண்டும் சரிம்மா சுத்தி பாருடி ஆ. ஏய் ஆ. நீ எந்த பக்கம் போ நீ இந்த பக்கம் போ என்னம்மா பார்க்கணும்? இந்த பக்கம் போ நீ எந்த பக்கம் போ ஏய் நான் இந்த அது பக்கம் போடி போ. பிரசங்க அவ போவா கொஞ்ச நேரம் தேவடியா. மூஞ்சில கரு வாயில கரு அச்சு மொத்தம் மூஞ்சி சுடுறாமாவோ தரமும் முச்சுவோ நரம்பு தளர்ச்சாய் போயிடுது போ ஓட்டப்ப கடை மூச்சு போடும். போ 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 நாளைக்கு நான் வருமோ எம்மா எவன் தர வந்து கொஞ்சம் கூட பார்த்துக்கிறாம்மா. ஆமா மேல எங்க தேவடியா. டேய் பப்ளு டேய் பப்ளு வாடா மா டேய் மா யாரு தெரியலையா ஆ வீந்து கிடக்குறானா ஆமா இட்டு போய் அம்மா. பாத்துன்னு வா அவன் ஆளு கொட்டச்சும் தூங்குறாம்மா. ஆ. எவ்வளவு திமிரு இருந்தா எவ்வளவு அவனுக்கு ஆணவம் இருந்தா இது யாரோட மனசுடா? அவரை நினைக்க கூடாது என்ன ஏதும் தெரியலையே அது இங்க எப்படி படுக்கிறான்ற அதுன்னு கூட போய் நீ பாத்துக்கிறியா பாரு நான் போல போடா பாத்துடா இருமா போய் நான் மூச்சு வந்து ஐயா நான் போய் பாத்துட்டு வரேன் யாரு கிட்ட வர எப்படியா நீ முதல்ல கிட்ட வர டேய் அவன் ஆம்பளை நங்கறடா உன்ன மாதிரி தல பருவாடா நான் அப்படியே நான் ஆமா தாண்டியா இப்ப பாத்து ஏய் வாசல் போ. என்னடா பாய ஒரே முட்டை நாத்து அடிக்குதா முட்டை சாப்பிட்டா முட்டை வாசம் தான் வரும். ஏன்டா கண் திறந்து பாரு இல்ல மூங்கல் தான் வச்சான் மூச்சு மூக்கல வருமா இது அவன் சூத்துல வருமா இல்ல மூச்சு தான் வச்சியா மூச்சு வந்தா வாய் மூடு அம்மா நம்ம டப்பு அடிக்குது கப்பில் ஏறிடுமா ஒழுங்கா பாரு அவன் ஆம்பளனா நீ நான் என்ன சொல்றேன்னா நான் பொட்டன்னு சொன்னேன் இல்லையா உன்ன கொஞ்ச நேரத்துல பாரு அவங்களுக்கே தெரியாது ஏய், வாய மூடுறா நான் என்ன சொல்றேன்னா சுவாச கோயம் எங்க இருக்குது இல்ல என்ன மூங்கல் தான் கை வச்சு நானு மண்டைக்கு மேலதான் மண்டைக்குள்ளதான் அதாவது தலைக்குள்ள தான் இருக்குது சுவாச கோயம் ஆமா சுவாச கோயால போய் கை வைடானா கோட்டை காயில கை வைக்க. அம்மா போய் பார்ப்போம் நான் செஞ்சு பாக்குறேம்மா ஐயோ அம்மா அவன் புள்ள குடிச்சிட்டேன்
பொட்டாச்சு தூங்குறாமா ரொம்ப பயமா இருக்குதுமா இருக்கிறேனாமா உள்ள குச்சாண்ட உனக்கு எப்படி தெரியும்? போய் பாருடி ஒரு ஹலோ சி என்னடி பாட்ல சுடி பத்துங்கற ஏதோ பாத்து சொல்றியா? பாட்டில் என்னன்னு தெரியுமா உனக்கு அப்பே தெரியுமா அந்த பாட்டில் பேசுவோம் அந்த பாட்டில் பேர் பேசுவோம் பாட்டில் எத்த மாதிரி அவ வாய் மூந்து பாத்தியா நீ பாடி நான் ஒண்டியா அவன் குளிக்கும் முதல்ல சௌகரியமா இருக்கும். என்ன யார் லீக் ஆகுது பின்னாடியா மலை கூட்ட கொம்ப வச்சு அடிச்சு சொறி விடுவோம் அப்படியா என்ன மேல இதா அதெல்லாம் லூஸா இருக்கணும் கமாடி போ ஏய் கம்மனு மொத்த ஒய்ங்க போயிடு என்ன ஓட்டண்ணா என்ன பின்னாடி நம்மளோட சின்ன பைசி நாங்க மேல பிசி சாவி போற போடி கேப்பால இதுக்குள்ள நல்லா இருக்குதா அடி வச்சு பாத்துங்கறாம்மா ரொம்ப வச்சு பாத்துங்கறா சாப்பிட்டீங்களா பயப்படுவீங்க ஆச்சு போ நீ எங்க போய் தடிலாம் பா வாங்கம்மா போகலாம் நான் என்ன சொல்றேன்னா யாருக்கு பயப்படக்கூடாது எதற்காக பயப்படக்கூடாது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் செய்யாறு பையன் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.